ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான விஷயம், என்ன மாதிரியான எச்சரிக்கையான விஷயம் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. 2025 3வது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. இந்த மார்ச் மாதத்தில் நிறைய கிரக பயிற்சிகளானது நடக்கும். அதில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான கிரக பயிற்சி ஒன்று நடக்க போகுது. அந்த கிரக பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் தலைவிதி மாறும். அதில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு என்ன பயிற்சி நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சனி பயிற்சி தாங்க நடக்க போகுது. ஆமாங்க, 2025 சனி பயிற்சி மார்ச் மாதமானது நடக்க போகுது. இந்த சனி பயிற்சி நடக்கிறதுனால மேஷத்துலேருந்து மீன வரையும் இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரங்களுக்குமே சனியுடைய தாக்கம் ஏற்படும். இதில் 7 சனி உங்கள் ராசிக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். 7 சனி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் சனி பயிற்சியில் உங்களுக்கு பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக ஷேர் பண்ணுறேன், பார்க்கலாம். ஆக்சுவலி 2025ஆம் ஆண்டு எல்லா கிரகங்களுடைய பயிற்சிகளையும் உள்ளடக்கி இருக்கும். இது ஒரு முக்கியமான ஆண்டாக கருதப்படுது. எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு 2025 ஆண்டில் கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு மேலே சுக்கிரன் உச்சமாக பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் நீச்சமாக வக்ரமாக பயிற்சி ஆகிறாரு. ஒரு சில தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய சனி ராகு சேர்க்கை நடைபெற போகுது. அப்புறம் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை வளர்ச்சி குறிக்கக்கூடிய மிதுன ராசியில் குரு பயிற்சி நடக்க இருக்குது. இதே போல் இந்த ஆண்டு சனி பயிற்சி நடக்க இருக்குது. இதனால தான் இந்த ஆண்டு ஒரு பயங்கரமான ஆண்டாக இருக்கும் என்பதை சொன்னேன். அதில் திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் 29 அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கும்பராசிலேருந்து சனி பகவான் விலகி மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆக்சுவலி பல கிரகங்களுடைய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான விளைவை ஏற்படுத்தும் என்றால் கூட சனி பயிற்சி ஒரு ராசியில் அதிக ஆண்டுகள் நீடிப்பதனால அதனுடைய தாக்கம் நீண்ட நாட்களுக்கு இருக்கும். ஸோ மீன ராசியில் 2025 சனி பயிற்சி நடக்கும் பொழுது உங்கள் ராசிக்காரங்களுக்கு 7 சனி நடக்குமா என்பதை ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கான பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவான் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த குறிப்பிட்ட ராசி, அதற்கு முந்தைய ராசி மற்றும் அதற்கு அடுத்த ராசி ஆகிய 3 ராசிகளுக்கு 7 சனியுடைய தாக்கம் இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி பகவான் மார்ச் மாதம் மீன ராசிக்கு பிரவேசிக்கும் பொழுது மீன ராசி மற்றும் மீன ராசிக்கு முந்தைய ராசியான கும்பராசி மற்றும் மீன ராசிக்கு அடுத்த ராசியான மேச ராசி ஆகிய 3 ராசிக்காரங்களுக்கு 7 சனியானது ஆரம்பிக்குது. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 7 சனியுடைய தாக்கம் கிடையாது. கும்பராசிக்கு 7 சனியுடைய கடைசி 2 ஆண்டு காலம் இருக்கும். இது பாத சனியாக இருக்கிறதுனால கடுமையான நெருக்கடிகள் குறையும். அப்புறம் மீன ராசிக்கு ஜென்ம சனி தொடங்குது. ஸோ இது 2025 சனி பயிற்சி மீன ராசிக்கு சின்ன சின்ன தடைகளையும் சங்கடங்களையும் கொடுத்தால் கூட பெரிய அளவுக்கு விரயங்கள் ஏற்படாது. அப்புறம் மேசராசிக்கு 7 சனியுடைய துவக்கம் வேற இருக்குது. ஸோ மேசராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கும்பராசி, மீனராசி, மேசராசி ஆகிய 3 ராசிக்காரங்களுக்கு சனிப்பயிற்சி 7 சனியாக இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 7 சனி கிடையாது. ஸோ 7 சனி இல்லாமல் இருந்தாலும் மற்ற சனி இருக்குது. ஸோ அந்த சனினால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு சனிப்பயிற்சி பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மீன ராசியில் சனிப்பயிற்சி உங்கள் ராசியிலிருந்து 5வது வீட்டில் நிகழும். இந்த பயிற்சி நிகழ்ந்ததுக்கு பின்னாடி மார்ச் 29, 2025 சனி ஜூன் 3, 2027 வரைக்கும் மீனத்தில் இருக்க போகிறாரு. இப்படி இருக்கிறதோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன பலன்கள் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த பயிற்சி உங்களுக்கு சாதகமான பயிற்சியாக இருக்க வாய்ப்பு கிடையாது. இந்த காலகட்டத்தில் உறவுகளில் சவால்கள் காணப்படும். மேலும் சவால்களை சமாளிப்பது எளிதான காரியமாக இருக்காது. அது ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்கும். மற்றவர்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்கு கோபப்படக்கூடாது, அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது.
அப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கு பெரிய ஆபத்தாக முடியும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருங்க. அதுதான் உங்களோட உறவுக்கு நல்லது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த பயிற்சியானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி கிரக நிலைகள் உங்கள் உத்தியோக தொழில் வாழ்க்கையில் அனுகூலமான பலன்களை அளிக்கும். இது உங்களுக்கு சற்று ஆறுதலை அளிக்கும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு கிட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தொழில் செய்பவர்கள் என்றால் உங்கள் தொழிலில் வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் சில தாமதங்கள்லாம் இருக்கலாம். ஆனால் நிச்சயம் பலன் கிட்டும். இந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். இந்த பயிற்சி உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகளை அளிக்கும் சாத்தியம் இருக்குது. அதனை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் பொறுப்புகள் இந்த டைம் கூடும். இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக செயலாற்றி வெற்றி பெறுவது உங்கள் கையில் தான் இருக்குது. பணியிடத்தில் நீங்கள் பதவி உயர்வுகள் மற்றும் அங்கீகாரம் பெறணும். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூட கெட்டும். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் கடின உழைப்பு உங்களை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லக்கூடும். சனி விடாமுயற்சிக்கு வெகுமதி அளிக்க இருக்குது. எனவே உங்கள் விடாமுயற்சிக்குரிய நல்ல பலனை நீங்கள் பெறுவது உறுதி. அங்கீகாரம் மற்றும் முன்னேற்றம் ஆகியவை அட்டைகள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் இருக்குது. எனவே பிரகாசிக்க தயாராகுங்க என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் உங்கள் காதல் குடும்ப உறவில் இந்த சனி பயிற்சி சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் இணுக்கமான உறவை பராமரிக்க முடியும். உங்கள் திட்டமிட்டபடி விஷயங்கள் நடக்க சாத்தியம் இல்லை. இருந்தாலும் புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரலாம். அன்புக்குரியவர்கள் வித்தியாசமாக நடந்து கொள்ளலாம். மேலும் இந்த வேறுபாடுகளை சந்திப்பது உங்களுக்கு சவாலானதாக இருக்கும். உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளோடு சச்சரவுகள் ஏற்படலாம். சூழ்நிலையை அமைதியாக கையாளுங்க. அமைதியாக நேர்மறையாக இருங்க. வெளிப்புற சவால்களுக்கு மத்தியில் மன அமைதியை பேணுங்க. மேலும் உங்கள் பெற்றோரோடு உரையாடும் போது உங்கள் தோனியில் கவனமாகவும் உங்கள் வார்த்தைகள் பயன்படுத்துவதில் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம். திருமணக்கு காத்திருப்பவர்களுக்கு தாமதம் ஏற்படும். குழந்தைகளுடன் உறவுகள் சில கவல்களை ஏற்படுத்தும். அவர்கள் உங்கள் யோசனைகள் மற்றும் பரிந்துரைக்கு எதிராக நடந்து கொள்ளலாம். சில விஷயங்கள் உங்கள் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். இவை தற்காலிகமானவை மட்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எச்சரிக்கைக்கேற்ப செயல்படுங்க. அப்புறம் கணவன் மனைவி உறவுகளை குறிக்கக்கூடிய 7வது வீட்டில் சனி தற்போதைய அசுப பார்வை காரணமாக தம்பதிகள் உறவில் சில தற்காலிக சவால்கள் சந்திக்க நேரிடும். இவை தற்காலிகமான சவால்கள் மற்றும் விரைவில் முடிவடைவும் என்பதை நினைவில் கொண்டு அமைதியாக இருப்பது மற்றும் சில விஷயங்களை விட்டு கொடுப்பது தேவையான அமைதியை தரும். திருமணமான தம்பதிகள் சமரசத்தில் கவனம் செலுத்தலாம் மற்றும் வேறுபாடுகளை வெளிப்படையான தொடர்பு கொள்ளலாம். வெளிப்படையான தொடர்பு கொள்வது ரொம்ப முக்கியம் என்பதை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நிதி நிலைமையில் கூட இந்த பயிற்சி காலத்தில் உங்கள் நிதிநிலை சிறப்பாக இருக்கும். நீங்கள் சீரான நிதிநிலையை காண்பீங்க. உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்ள போதிய அளவு பணம் உங்களிடம் இருக்கும். முதலீடுகளை விவேகத்தோடு மேற்கொள்ளணும். உங்கள் பழைய கடன்களை அடைத்து முடிப்பீங்க. பாதுகாப்பான பொருளாதாரம் இருக்க காண்பீங்க. தொழில் மூலம் லாபம் பெறுவீங்க. உங்கள் அத்தியாவசிய நிதி தேவைகள் நீங்கள் பூர்த்தி செய்தாலும் தேவையற்ற நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஊக வணிகம் அல்லது கமாட்டி வர்த்தகம் போன்ற அபாயகரமான முயற்சிகளுக்கு ஒரு சிறந்த நேரமாக தெரியவில்லை. அவ்வாறு செல்ல முதலீடு செய்வதற்கு முன் முதலீட்டு வாய்ப்புகளை கவனமாக ஆராயுங்க. நீங்கள் விதிமுறைகளை முழுமையாக புரிந்து கொண்டு அனைத்தும் சரியாக இருந்தால் மட்டுமே தொடருங்க. நிதி விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு இந்த பயிற்சி காலத்தில் மாணவர்கள் ஆற்றலோடு செயல்படுவீங்க. புதிய திறமைகளை வளர்த்து கொள்ள வாய்ப்பு கேட்டோம். மாணவர்கள் அந்த வாய்ப்புகளை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இலக்குகளை அடைய விடாமுயற்சி தேவை. கவன சிதறல்களை தவிர்த்து மனதை ஒருமுகப்படுத்துங்க. இந்த காலகட்டம் வெளிநாட்டில் படிப்பை தொடர சாதகமாக தோன்றுகிறது. மேலும் உங்களுக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்கலாம். அதற்கான தகுதி உங்களுக்கு இருக்கலாம். உங்கள் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் செயல்பாடுகளுக்கு அங்கீகாரம் மற்றும் கல்வி சாதனைகளுக்கு வழிவகுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்க. உங்கள் ஆக்கப்பூர்வமான சிந்தனை மற்றவர்களுடைய கவனத்தை கவரும். அதே சமயம் பயனுள்ள முடிவுகளுக்கு திறவுகோலாக இருக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தோற்றுபவர்களுக்கு தங்கள் தேர்வில் வெற்றி பெறலாம். ஸோ இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆக மொத்தம் இந்த சனி பயிற்சி விருச்சிக ராசிக்கு இந்த மாதிரியான பலனை கொடுக்க செய்யும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் இந்த சனி பயிற்சி பலனை தெரிஞ்சு பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த பலனை பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி இதுவாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.